Facebookல வந்து எப்படி டேட்டா சேவர் வந்து ஆன் பண்றது அப்படிங்கறத வந்து தான் டீடைலா அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த மாதிரி டேட்டா சேவர் நம்ம வந்து ஆன் பண்றது மூலியமாக Facebook பாத்தீங்கன்னா வந்து மொபைல் டேட்டா பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே கம்மியா வந்து கன்சியூம் பண்ணும். அது எப்படின்றதான் டீடைலா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். ஃபேஸ்புக் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய த்ரீ லைன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா அதில் மீடியா அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு டேட்டா சேவர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் முன்னாடி உங்களுக்கு அதிகமாக டேட்டா வந்து கன்சியூம் பண்ணியிருக்கும். இப்போ இது நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியாக பார்த்தீங்கன்னா வந்து கன்சியூம் வந்து ஆகும். அண்ட் மெயினான விஷயம் நீங்கள் வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறப்போ அதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகி தான் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். ஏன்னா டேட்டா வந்து கம்மியாக எடுக்கிறதுனால குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக தான் வந்து காட்டும். அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு ஃபேஸ்புக்கில் நம்ம வந்து டேட்டா சேவர் வந்து ஆன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுருப்பீங்க. அதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.